வணக்கம் மீனம் ராசியினரே, ஜூன் 22 முதல் ஜூன் 28 வரை உள்ள இந்த வாரத்தின் ராசி பலனை இப்போது உங்களுடன் பகிர்கிறேன். இந்த வாரம் உங்களுக்கு சீரான முன்னேற்றம் மற்றும் சிறிய சவால்களை சமாளிக்கும் திறன் கொடுக்கிறது. அதனால் ஒவ்வொரு நாளின் முக்கிய அம்சங்களை கவனமாக கேளுங்கள். முதலில் திங்கள் அன்று மனநிலை ஒப்புமையாக இருக்கும். சிறிது தளர்ச்சியுடன் இருந்தாலும் புதிய திட்டங்களை ஆரம்பிக்க நல்ல நாள். வேலை பொறுப்பில் சிறிய மாற்றங்கள் வரும். ஆனால் உங்கள் அணியினருடன் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். அதனால் கூட்டங்களில் அமைதியாக பேசுங்கள். காதல் பகுதியில் நீங்கள் தனியாக இருந்தால் புதிய நண்பர்களை சந்திக்கும் வாய்ப்பு அதிகம். உறவுகளில் இருந்தால் உரையாடல்களில் தெளிவை அதிகரிக்கலாம். உடல் நலத்தில் அதிக நீர் குடிக்கவும், எளிய யோகா அல்லது நடைச்செயல்களை சேர்த்துக் கொள்ளுங்கள். நிதியில் சிறிய செலவுகளை கட்டுப்படுத்துவது முக்கியம். ஆனால் திங்கள் இரவு சிறிய முதலீட்டு வாய்ப்புகள் தோன்றலாம். அவற்றை ஆராய்ந்து பார்க்கலாம். செவ்வாய் நாளில் அதிகாரப்பூர்வ முடிவுகள் மற்றும் ஒப்பந்தங்கள் சிறப்பாக இருக்கும். அதனால் முக்கிய ஆவணங்களை கையெழுத்திட அல்லது புதிய திட்டங்களை தொடங்க இந்த நாளை பயன்படுத்துங்கள். வேலை பொறுப்பு அதிகரிக்கும். ஆனால் உங்கள் திறமைகளை பயன்படுத்தி பிரச்சனைகளை தீர்க்க முடியும். காதல் உறவுகளில் நீங்கள் கூட்டாளியுடன் அதிகம் பேச வேண்டும். மனக்குழப்பங்களை தீர்க்க நேரம் ஒதுக்குங்கள். உடல் நலத்தில் அதிகமான புரதம் கொண்ட உணவுகளை எடுத்துக் கொள்ளுங்கள். இது உங்களுக்கு ஆற்றல் தரும். நிதி பார்வையில் செவ்வாய் நாளில் சிறிய லாபம் பெறும் வாய்ப்பு அதிகம். ஆனால் அதை கண்காணித்து அதிக ஆபத்து இல்லாத முதலீடுகளையே தேர்வு செய்யுங்கள். புதன்கிழமை 3 வேலையில் சமநிலை தேவைப்படும். அதனால் திட்டமிட்ட நேரம் ஒதுக்கி வேலை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையை சமநிலைப்படுத்துங்கள். காதல் மூலமாக உங்கள் துணையுடன் ஒரு சிரமமான உரையாடல் தேவைப்படலாம். அதனால் அமைதியாகவும் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தவும். உடல் நலத்தில் சிறிது நெகிழ்வுத்திறன் பயிற்சிகள் செய்து தசை வலியை தவிர்க்கவும். நிதியில் புதன்கிழமை சிறிய செலவுகள் அதிகரிக்கும். அதனால் தேவையற்ற வாங்குதல்களை தவிர்க்கவும். வியாழன் நாளில் உங்கள் படைப்பாற்றல் அதிகரிக்கும். இது வேலை அல்லது படிப்பு திட்டங்களில் புதிய யோசனைகளை கொண்டு வரும். காதலில் நீங்கள் சிறிய பரிசுகள் அல்லது காதல் குறிப்புகளை வழங்கலாம். இது உறவை மேலும் வலுப்படுத்தும். உடல் நலத்தில் சூரிய ஒளியில் பலன்களை பெற காலை 15 நிமிடங்கள் வெளியில் நடைப்பயிற்சி செய்யுங்கள். நிதியில் வியாழன் நாளில் சிறிய மூலதன முதலீட்டு வாய்ப்புகள் தோன்றலாம். ஆனால் அவற்றை நன்கு ஆராய்ந்து முடிவு எடுக்கவும். வெள்ளிக்கிழமை அதிகாரப்பூர்வ முடிவுகள் மேலும் பலமாக இருக்கும். ஒப்பந்தங்கள் அல்லது புதிய வேலை வாய்ப்புகள் வரும். அதனால் உங்கள் ஆவணங்களை தயாராக வைத்துக் கொள்ளுங்கள். வேலை பொறுப்பில் நீங்கள் குழுவை முன்னேற்றும் பங்கில் இருப்பீர்கள். உங்கள் வழிகாட்டுதலால் அனைவரும் ஊக்கமொன்று பெறுவார்கள். காதலில் இந்த நாளில் உங்கள் துணையுடன் ஒரு சிறப்பு இரவு உணவை கொண்டாடலாம். இது இருவரின் உணர்வுகளை வலுப்படுத்தும். உடல் நலத்தில் மிதமான உடற்பயிற்சி மற்றும் தியானம் மனச்சாந்தியை தரும். அதனால் இரவு நேரத்தில் 10 நிமிடங்கள் தியானம் செய்யுங்கள். நிதியில் வெள்ளிக்கிழமை சிறிய நிதி வருவாய் கிடைக்கும். ஆனால் அதனை சிறிய சேமிப்பு அல்லது அவசர நிதியாக ஒதுக்குங்கள். சனிக்கிழமை குடும்பம் மற்றும் நண்பர்களுடன் நேரம் செலவிடும் நாள். இது உங்கள் மனநிலையை உயர்த்தும். வேலை பொறுப்பில் இந்த நாளில் ஓய்வு எடுத்து வாரத்தின் வேலைகளை மதிப்பாய்வு செய்து அடுத்த வாரத்துக்கான திட்டங்களை அமைக்கலாம். காதலில் நீங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் கூடுதல் தொடர்பை உருவாக்கலாம். இது உங்கள் உறவுகளை பலப்படுத்தும். உடல் நலத்தில் சனிக்கிழமை நீர்ப்பானம் அதிகரிக்கவும். குறிப்பாக பழச்சாறு அல்லது மூலிகை தேநீர் பானங்களை உட்கொள்ளுங்கள். நிதியில் சனிக்கிழமை சிறிய செலவுகள் அதிகரிக்கும். ஆனால் அவை குடும்ப செலவுகள் என்பதால் அவற்றை திட்டமிட்டு பயன்படுத்துங்கள். ஞாயிறு நாளில் ஆன்மீக மற்றும் உடல் சுகாதாரத்தின் முக்கியத்துவம் அதிகரிக்கும். நீங்கள் யோகா அல்லது பிரார்த்தனை மூலம் மனதை அமைதியாக்கலாம். வேலை பொறுப்பில் புதிய வாய்ப்புகள் அல்லது பயிற்சிகள் கிடைக்கலாம். அதனால் அவற்றை கவனித்து தேவையானால் பதிவு செய்யுங்கள். காதலில் ஞாயிறு நாளில் உங்கள் துணையுடன் அமைதியான நடைப்பயிற்சி அல்லது பிக்னிக் செல்லலாம். இது உறவை மேலும் வலுப்படுத்தும். உடல் நலத்தில் ஞாயிறு நாளில் நீர்ப்பானம் அதிகரிக்கவும். குறிப்பாக நீர், தேன் மற்றும் எலுமிச்சை கலவையையும் சேர்த்து குடிக்கவும். இது உடலின் டிடாக்சிபிகேஷனை உதவும். நிதியில் ஞாயிறு நாளில் சிறிய முதலீட்டு முடிவுகள் பயனளிக்கும். ஆனால் அதற்காக முன்னதாக ஆராய்ச்சி செய்து பாதுகாப்பான விருப்பங்களை தேர்வு செய்யுங்கள். இந்த வாரத்தில் உங்கள் அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் அதிர்ஷ்ட நிறம் பச்சை உங்கள் வாழ்க்கையில் சிறப்பாக உதவும். அதனால் பச்சை நிற ஆடைகள் அல்லது அலங்காரப் பொருட்களை பயன்படுத்தி எண்ணெய் மனதில் வைத்துக் கொண்டு நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். அந்த தின ராசிபலன் அறிய தினசரி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.